ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கதையோட தலைப்பு உழைப்புக்கும் உண்மைக்கும் தேவதை அளித்த வரம். கதைக்குள் போலாம். எழிலூர் பெயருக்கு தகுந்தா போல எழில் வாய்ந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துல தான் எழிலி என்ற குட்டி பெண்ணும் அவளுடைய அம்மாவும் வாழ்ந்து வந்தனர். எழிலி அந்த கிராமத்து பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தாள். அவள் அம்மாவுக்கு விவசாய நிலங்களில் கூலி வேலை செய்து வரும் வருமானத்தில்தான் இருவரும் அவர்கள் தேவையை நிறைவு செய்து கொண்டனர். பற்றாக்குறை வருமானம் என்றாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாது இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். தாயும் மகளும் ஒருவர் மீது ஒருவர் அளவற்ற அன்பு கொண்டிருந்தனர். எழிலியின் அம்மாவிடம் ஒரு வெள்ளி மோதிரம் இருந்தது. அது மிகவும் பழையதாக கருப்பாக இருந்ததால் அதை ஒரு டப்பாவில் போட்டு பெட்டியில் வைத்திருந்தாள் எழிலியின் அம்மா. ஒரு விடுமுறை நாளன்று பெட்டியை சுத்தம் செய்கையில் அந்த மோதிரம் எழிலியின் கண்களில் படவே அதை எடுத்து தன் விரலில் போட்டு கொண்டாள் எழிலி. அவளுக்கு அந்த மோதிரம் சற்று பெரியதுதான். இருந்தாலும் கழற்ற மனமின்றி நூல் சுற்றி போட்டு கொண்டாள். விரலில் போட்ட மோதிரம் கருப்பாக தெரிகிறது என்று விளையாட்டின் போது தோழிகள் கிண்டல் செய்யவே வீட்டுக்கு வந்த எழிலி மோதிரத்தை சோப்பும் தண்ணீரும் போட்டு தேய்த்து கழுவும் போது அந்த மோதிரத்தில் இருந்து ஒரு தேவதை தோன்றியது. தேவதையை பார்த்து முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் சமாளித்து கொண்ட எழிலி, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பணிவுடனும் அன்புடனும் கேட்டாள். நான் இந்த மோதிரத்தின் தேவதை. இம்மோதிரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. கேட்டதையெல்லாம் கொடுக்கும். உனக்கு என்ன வேண்டுமோ தயங்காமல் கேள் பெண்ணே. வீடு வேண்டுமா, நிலம், நகைகள், பணம் எதுவாது வேண்டுமா? சீக்கிரமாக கேள். மோதிரத்தில் இருந்து வெளிவந்தால் யாருக்கேனும் எதையாவது கொடுத்தால்தான் எனக்கு தேவதையாக இருக்க முடியும். இல்லாவிட்டால் எனக்கு ராட்சச வடிவம் கிடைத்துவிடும் என்று எனக்கு ஒரு சாபம் இருக்கிறது என்றது தேவதை. உடனே எழிலி அந்த தேவதையிடம், தேவதையே, உன் சாபம் பறித்துவிடும் என்று நீ அஞ்சுகிறாய். ஆனால் யாரிடமும் எதையும் இலவசமாக பெறக்கூடாது, உழைத்து வாழ்வதே சிறந்தது என என் தாய் சொல்லி இருக்கிறாள். உன்னிடம் இருந்து நான் எதை பெற்றாலும் என் தாயின் சினத்திற்கு நான் ஆளாவேன். எனவே எனக்கு எதுவும் வேண்டாம், நீ போகலாம் என்று சொல்லிவிட்டாள். ஆனால் தேவதை தன் சாபத்தை சொல்லி விடாமல் கெஞ்சவே எழிலி சற்று மனமிறங்கி, சரி தேவதையே, எங்களுக்கு பொன்னோ பொருளோ தேவையில்லை, எப்போதும் உழைத்து வாழ வேண்டும் என்ற உறுதியையும் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தையும் எங்களுக்கு மறந்து போகாமல் இருக்கும்படியான வரம் தர முடியுமா என்று கேட்டாள். அதற்கு அந்த தேவதையும் மகிழ்ந்து, ஆஹா, அப்படியே தருகிறேன். அதோடு இத்தனை வறுமையிலும் எதற்கும் ஆசைப்படாத உனக்கும் உன் தாய்க்கும் நோயற்ற வாழ்வோடு நீண்ட ஆயுளையும் தருகிறேன் என்று சொல்லி மோதிரத்திற்குள் மறைந்தது. அன்று மாலை எழிலியின் தாய் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்ததும் நடந்தவற்றை ஒன்றுவிடாமல் சொல்லி முடித்தாள் எழிலி. மகளை கட்டி அணைத்து முத்தமிட்டு பாராட்டி அந்த ஏழை தாய், இந்த மோதிரம் நம்மிடம் இருந்தால் ஏதேனும் ஒரு சமயத்தில் இதை உபயோகப்படுத்தி பலன் பெறலாம் என்ற எண்ணம் நமக்கு தோன்றக்கூடும். உழைக்காமல் பெறும் எந்த உதவியும் நமக்கு பலன் தராது. அடுத்து வரும் தலைமுறையினருக்கும் உழைப்பின் உயர்வு புரிய வேண்டும். எனவே இந்த மோதிரத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறி அதை பாழடைந்த கிணறு ஒன்றில் வீசிவிட்டாள் எழிலியின் அம்மா. உழைப்பின் உயர்வும் உண்மையின் ஒளியும் சுடர்விட்டது அவர்கள் முகங்களில். கதை நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.